பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே திமுக மற்றும் விசிகவினரிடையே மோதல் ஏற்பட்டிருப்பதை காட்சிகளாக பார்க்கிறோம். அப்போது ஒரு திமுக பிரமுகர் சினிமாக்களில் வருவது போன்று, நாங்கெல்லாம் யார் தெரியுமா, 30 மதம் முடிச்ச யானே மண்டையிலே முட்டி கொன்ன வம்சம். இப்ப டாப் ஏற்பட்டு தூக்குல இருக்கிற கனவு கூட நொறுங்க போது பாரு. சாலையில் நின்ற கார் ஒன்றின் பேனட்டில் ஏறி விசிகவினரை அடிக்க பறந்து வந்தார். திமுக பிரமுகர் பாய்ந்து வந்து விழுந்த இடம் போலீசார் நிற்கும் மத்திய பகுதி என்பதால் போலீசார் கையில் வசமாக சிக்கினார். நம்ம ஓடி இருக்கலாமே. பாய் பாய் டாடா. அவரை போலீசார் நைய புடைத்து விரட்டி விட்டனர். அவனை தோச்சு வண்டியில தூக்கி போடுங்க. இதான் போலீஸ் அடியா, அடமல மாதிரி சட்ட சட்ட சட்டல விழுது. யாராவது 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன், நம்மலாம் வந்து டக்குன்னு போய் விலைக்கு விட்டுருவோம். யோ ஏயா அடிச்சுட்டு எடுக்கிறீங்க, போங்க, எதா இருந்தாலும் பேசி தீர்த்துங்கயா. அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. இப்படிதான் நேத்து ஒரு சண்டை அப்படின்னு சொல்ல முடியாது, 2 கட்சிகளுக்கான மோதல், கலவரம், கல்வீச்சு எல்லாமே நடந்துச்சு. என்ன, என் வீட்டுல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துல நடந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கிட்டக்க எங்கேயாவது நடந்திருந்தா கூட பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருப்பேன், நீ வருவாயன கடகடன்னு ஓடி போய் பார்த்து எங்கேயாவது ஒரு மொட்டை மாடி மேல ஏறி நின்றுட்டு வீடியோ எடுத்து ரசிச்சு 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 கொண்டாடி இருப்பேன். நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்க கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்க கான்ட்ரிபியூஷனா நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. விசிக மற்றும் திமுகவினர் இடையான கடுமையான சண்டை அப்படின்னு 2 பேரும் களம் இறங்கிட்டாங்க. மாப்பிள, அவனுக்கு சைடு 50 பேரு, நம்ம சைடு 50 பேரு. சரியா இருக்குமா? கவலைப்படாதீங்க மாமா, உங்க மாப்பிள்ள வேட்டி இறக்கி விட்டாண்ட சாதாரண மனுஷன், அதே வேட்டியை தூக்கி மடிச்சு காட்டினாண்டா மதம் கொண்ட யானை. திமுக பிரமுகர் பாய்ந்து வந்து விழுந்த இடம் போலீசார் நிற்கும் மத்திய பகுதி என்பதால் வந்த ஜிலேபிலே நீதான் பட்ட ஜிலேபி, அதான் துண்டா தூயின்னு வந்துட்ட. என்ன சொல்ற? இவனை எல்லாரும் கூடி கும்மி அடிங்கடி. என்ன பேச்சு பேசுற நீ? ஏடா சண்டை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ராஜா ஒரு ட்வீட் போட்டு டெலீட் பண்ணாரு தெரியுமா, ஆண்டிமுத்து ராசா. கொழுப்பு ஜாஸ்தி, பூ முடித்தவனை புறந்தள்ளி புணர்ச்சிக்கு வேறு இடம் தேடி. வீட்டு கதவை தட்டி கனிமொழி தொடைய தட்டிய ராசா அவர்களுக்கு விளக்கு பிடிக்கக்கூடிய திமுக கள பொறுக்கிகளே, உன்னைய திருடா சமூகத்துக்கு யாருன்னு பொறுக்கி போயடா. அதுல இருந்து ராசாவுக்கு எதிராக தொடர்ந்து விசிகவினர் சமூக வலைதளங்கள்ல பாத்தீங்கன்னா பயங்கர சண்டை. பொதுவாக விசிகவினர் இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கு வந்து அதிகாரம் இல்லாம அவங்களால இருக்க முடியாது. அதனாலதான் இத்தனை நாள் திமுக என்ன பண்ணி கொஞ்சம் கூட ரோசமே வராம திமுக கூட்டணியிலேயே ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. இவன் என் தலையில சாணியை கரைச்சி ஊத்தி விளக்க மாத்தாலே அடிச்சாலும், ஏன் நடுத்தருவில் அம்மனமா ஓட விட்டாலும் இவனை விட்டு நகர மாட்டேனே. இது உடைக்கவே முடியாத கூட்டணி. இந்த கூட்டணியை யாராலும் அசைக்க முடியாது. நாங்கள் திமுக கூட்டணியில் தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். அப்பப்ப நான் பத்தினி தான் துண்ட போட்டு தாண்டுற மாதிரி குறுக்க நெருக 4 மாசத்துக்கு ஒருக்க திருமாவளவன் பேட்டி கொடுத்திருந்தார். நாங்க திமுக கூட்டணியில இருக்கோம். இது சமூக நீதி கூட்டணி, பயங்கர ஃபயர்லாம் விட்டுக்கிட்டு இருந்தாரு இல்லையா. கடைசியில என்ன ஆகி போச்சுன்னா, அண்ணனுக்கு ஒரு உத்தப்பம் அப்படின்னு சொல்லி கூட்டணியை முடிச்சிட்டாங்க. என்னன்னா, திமுக கிட்ட அதிகாரம் இல்ல. நீ என்னடா
நேத்து நேரம் இங்கிட்டு பேசிட்டு இன்னைக்கு அங்கிட்டு பேசிட்டு திர 1000 தான் இருந்தாலும் நான் எந்த பக்கம் தானே இருக்கு. ஒரு 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 ஹைப்போத்தட்டிக்கலா வச்சுக்கோமே, இப்ப திமுக மறுபடியும் ஆட்சியில இருந்திருந்தா இவங்க எனக்கு மந்திரி சபை கொடுக்கலன்னு கோச்சிட்டு வெளில வந்திருப்பாங்களா? இதெல்லாம் நடக்காது தம்பி, நடக்காது கண்ணு. இல்ல திமுகவுக்கு ஒரு 2 சீட்டு தேவைப்படுது ஆட்சி அமைக்க, அது விசிகா கொடுத்தாதான் நடக்கும் அப்படின்னா மந்திரி பதவி கேட்டுருவாங்களா? தைரியமா சொல்றா, சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு, சொல்றா. இப்ப அதற்கான சூழல் அமையல அப்படின்னு வித்தியாசமா தோழமை சுட்டி இருப்பாரு திருமாவளவன். இப்ப அங்க ஒண்ணும் வேலைக்கு ஆகல, ஆனா இங்க மந்திரி சீட்டு கிடைக்குது அப்படிங்கிற உடனே அப்பல என்னைய பார்த்தா அவன் பானிபூரிக்கு வேலைக்கு போற மாதிரி தெரியுதா? நீ ரசனம் படுக்க போறோம்னு நினைச்சா? ரசனம் போட்டு 2 ரூபா, பானிபூரி 15 ரூபா. பொழந்துட்டு போயிட்டு அப்படியே அப்பல அந்த வேலைக்கு போறது ரொம்ப அதாவது ஒரு மாதத்துக்கு முன்னர் ஒண்ணா பழகி கொண்டிருந்த திமுகவும் விசிகாவும் இன்றைக்கு ரோட்டிலே அடித்துக் கொள்ள ஆரம்பித்து விட்டனர். இந்த கண்கொள்ளா காட்சியை நீங்களே பார்க்கலாம். அதாவது இவர்கள் கூட்டணியில் இருந்திருக்கிறார்கள் ஒரு மாதம் முன்பு வரை அப்படின்றத கூட நம்ப முடியாத ஒரு அளவுக்கு இவர்களுக்குள் நடக்கக்கூடிய இந்த சண்டை. ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? எப்படி பேசுவேன் 20 வருஷம் பகடா. அப்படி என்னடா 20 வருஷத்து பகை? 20 வருஷம் ஆயிருச்சுல்ல, என்ன பகன்னு மறந்துட்டு. இது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, திமுக கற்பனை செய்து கூட பார்க்காத ஒரு சூழலில் இன்றைக்கு இருக்கிறது என்பதுதான். அது என்ன அப்படின்னா, நீங்க இத்தனை நாள் அவர்கள் என்ன சவாரி செய்து கொண்டிருந்தார்கள்? 2019 ஆரம்பித்து இந்த மதச்சார்பற்ற கூட்டணி அப்படின்றத உருவாக்கி இப்போ IUML, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் என்று பெயர் வைத்திருக்கின்ற கட்சி எப்படி மதச்சார்பற்ற கூட்டணியில் வரும்லாம் கேட்கக்கூடாது. காரணம் கேட்காத அரசியல், அவ்வளவுதான். திமுகவை விட ஆபத்தானவர்கள் இந்த கூட்டணி கட்சிகள். ஏன்னா இவங்க திமுக செய்கின்ற அந்த அயோக்கியத்தனம் அத்தனைக்கும் இவர்கள் முட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இத்தனைக்கும் இவங்களுக்கு ஆட்சியில் பங்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது என்கிற நிலையிலும் இவர்கள் அதை செய்கிறார்கள். மாடு கலனி தண்ணியை குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்களா? இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவர்களுடைய செயல்பாடும் திமுக செய்யக்கூடிய அத்தனை அயோக்கியத்தனங்களுக்கும் கடைசி நொடி வரை முட்டு கொடுத்து ஸ்டாலினை கொண்டு போய் கொளத்தூரிலேயே தோற்கடித்தார்கள் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அது முடிந்த உடனேயே, தேர்தல் முடிந்த அந்த தேர்தல் மை ஆறுவதற்கு முன்னாலேயே காங்கிரஸ் வேண்டா விருப்பாதான் அதுக்கு முன்னாடியே அந்த கூட்டணியில தொடர்ந்தாங்க. நாஞ்சில் சம்பத் என்னென்ன பதிவு பண்ணியிருப்பாருனாக்க, காங்கிரஸுக்கு திருமணம் வேண்டுமானால் திமுகவுடன் நடந்திருக்கலாம், ஆனால் காதல் எங்களுடன் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. சந்தானம் கொஞ்சம் நில்லு, தீம் மியூசிக் போடுவா, நின்னு ஃபீல் பண்ணிட்டு போ. சம்சாரம் அது மின்சாரம், அன்பு கொள்ள யாரும் இல்லை. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா, அப்படியா படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.